அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிறந்தநாள் விழாக்கள் எதுவுமே கொஞ்சம் லோவா தான் வச்சிருப்பாரு, வெளியில பெருசா காட்ட மாட்டாரு. பட் ஒரு ஷாருக் கானுடைய ஒரு நிலையை வந்துட்டு இந்த 50வது பிறந்த நாள்ல வந்துட்டு அவர் பிரதிபலிச்சிருக்காரு. ஷாருக் கான் நிலை என்பது அந்த வீட்டு வாசலில் நின்று ரசிகர்களை சந்திச்சதா. பட் ஆனால் அந்த கூட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தானா வந்த கூட்டம் இல்லை, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ரசிகர் மன்றத்தால் அங்கே திரட்டி வரப்பட்ட கூட்டம் தானே. நீங்க சூர்யாவுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் தானே பிறந்த நாள் வருது. இப்போ சூர்யாவுக்கு வந்து முதல் படத்துலேருந்து தானே ரசிகர்கள் இருக்காங்க. போன வருஷம் வராமல், அதுக்கு முந்தைய வருஷம் வராமல், இந்த வருஷம் மட்டும் எதுக்கு சூர்யா வீட்டை நோக்கி அந்த கூட்டம் வரணும்? இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன செக்யூரிட்டிக்காக ஒரு ரூம் இருக்கும், அதனுடைய மாடி அதனுடைய மேல்தளத்தில் நின்று இவர் எதுக்கு அவங்களோட சந்திக்கணும்? இது வந்து ஒரு திரட்டப்பட்ட கூட்டம். இன்னொன்று, நம்ம நடித்த கருப்பு படம் வரப்போகுது, ஏற்கனவே நம்ம ஒரு டவுனில் இருக்கோம். அப்போ அந்த ரசிகர்கள்லாம் சந்தித்தோம்னா இப்போ அவங்களும் உற்சாகம் அடைந்து நம்முடைய படத்தினுடைய வெற்றிக்கு வந்து உதவுவாங்க அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் தான். அதுக்கு மேலே ஒரு கூடுதல் காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து அவருடைய 50வது பிறந்த நாள். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டியராக பண்ணணுங்கிறதுனால இந்த சந்திப்பு நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சூர்யா அவர்களுக்கு வந்துட்டு வேற வழியே இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு மக்களை ஈர்த்தாகணுங்கிற தேவை இருக்கு அவருக்கு. இல்லை, நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து திரையுலகில் நீடிக்கவே முடியாது. அப்போ மக்கள் ஆதரவு வந்து ஒவ்வொரு நடிகர்களுக்குமே தேவை. சில பேர் என்ன நினைப்பாங்க, அது தானாக வரட்டும்னு நினைப்பாங்க. சில பேர் அது நமக்கு வர வேண்டுங்கிறதுக்காக ஒரு பிரத்யேக ஒரு முன்னெடுப்பை எடுப்பாங்க. இது சூர்யா வந்து அந்த மாதிரி ஒன்று எடுக்கிறதா நினச்சிக்கலாம். ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து, ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுடைய படம் காமன் ஆடியன்ஸுக்கு பிடித்தமான படமாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து வெற்றி, சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற இடத்தை நோக்கியெல்லாம் அப்படி நகரும். நீங்கள் வெறுமனே இந்த ரசிகர்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா அது 3 நாளைக்கு மேலே ஓடாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. என்ன காரணம்னா, ரசிகர்களால் ஒரு 3 நாளைக்கு வேண்டுமானால் அந்த தியேட்டரை வந்து ஒரு பரபரப்பாக வச்சுக்க முடியுமே தவிர 4வது நாள் நிச்சயமாக அவன் இருக்க மாட்டான், அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். காமன் ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்தா தான் அது அப்படியே அந்த கூட்டம் வந்து சஸ்டெயின் ஆகும். பட் இந்த யதார்த்தம், இந்த ரியாலிட்டி வந்து நிறைய பேருக்கு புரியறது இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ரசிகர்களை நம்ம திருப்திப்படுத்தினா போதும், அந்த படம் ஓடிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது போன்ற வேலைகளையெல்லாம் தவிர்த்து விட்டு உங்களுடைய படங்கள் எல்லா தரப்பு ரசிகர்களையும் ஈர்க்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அதில் கவனம் செலுத்தினாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனா இதுல புதுசா ஒரு தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா, ஜேசன் சஞ்சய் வந்துட்டு சூர்யா கிட்ட ஒரு 2 கதை சொல்லி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் உலா வருது. இது எப்படி உண்மைதானா இல்ல? இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனராக அவர் இப்போ வந்து அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த படம் வெளியான பிறகு அவர் யாரோ ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணித்தானே ஆகணும். அப்போ அவர் பல்வேறு ஹீரோக்களை அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் சூர்யா ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் நடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான பின்னணி என்ன அப்படின்னா, இப்போ விஜய்க்கும் அவரது மகனுக்குமே வந்து ஒரு சுமூகமான உறவு இல்லை, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சூர்யா நடித்தா விஜய் வருத்தப்படுவாரோ, என்ன விஜய்க்கு நம்ம மேலே வந்து வருத்தம் வருமோ அப்படின்னு சூர்யா நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக இந்த படத்தை வந்து அவர் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி விஜய் தரப்பை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சஞ்சய் வராரு, நான் அவர்கிட்ட கதை கேட்கலாமா, அவருக்கு படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து விஜயுடைய ஒப்பீனியனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவருடைய படம் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது. கூலி பவர் ஹவுஸ் நல்ல ரிசப்ஷன் தான், வந்ததுலேருந்தே ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நிலையில தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஆங்கில பாடல், நடுவில் வந்து ரஹ்மானுடைய பாடலாகவும் இருக்குன்ற மாதிரி 2 விதமான பார்வை இருக்குது. உங்கள் பார்வை என்ன? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது ரஜினி ரசிகர்களுக்கான ஒரு பாடல், அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் விரும்புவதற்கு வந்து இந்த தலைமுறை இசை நமக்கு வந்து ஓப்பானதாக இல்லை, அதுக்கு இந்த பாடலும் விதிவிலக்கு இல்லை. அதே நேரம் ரஜினி ரசிகர்களுக்கு அந்த பாடல் பிடித்தமானதாக இருக்குது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்றைய இசையில் பார்த்தீங்கன்னா நிறைய சாயல்கள் இருக்கிறது வந்து தவிர்க்கவே முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைய இசையமைப்பாளர்களுக்கு தனித்தன்மை குறைவாக இருப்பது ஒரு காரணமா, அல்லது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தேதிக்குள்ளே அந்த பாட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நெருக்கடி காரணமானு தெரியல. ஏதோ ஒன்று ஒரு அவசர அடியாக அடித்து கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வரும்போதே இதை எங்கேருந்து எடுத்தாங்க, இது இந்த பீட் வந்து எதனுடைய சாயல்ங்கிற அந்த
புலனாய்வுலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, பல நேரங்களில் அதுக்கான ரிசல்ட்டும் வந்துருது. அதனால இந்த பாடல் குறித்தும் அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் அந்த பாடல் என்பது ரஜினி படத்தில் இடம்பெறுகிற ஒரு பாடல், அந்த பாடல் என்பது ரஜினி ரசிகர்களுக்கான ஒரு பாடல். ஸோ அவர்களுக்கு அது பிடித்தமானதா இருக்கா? இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் இந்த மோனிகான ஒரு பாடல் வரும்போது கூட அது வேற வேற பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கன்னடால இதே மாதிரி உபேந்திரா நடிச்ச ஒரு பாடலும் ஆல்மோஸ்ட் இதே சாயல்ல தான் இருக்கு. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு திருப்பி திருப்பி இந்த ரிப்பீட் வேல்யூக்காக இந்த ரிப்பீட் பாடல்களை போட வேண்டிய தேவை இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டினா, ஏற்கனவே வந்த ஒரு படத்தின் இசையிலிருந்து இவங்க வந்து எடுத்து போட்டாங்க அப்படிங்கிறத என்னால ஏற்க முடியாது. ஆனா பொதுவாகவே இந்த தலைமுறை இசையமைப்பாளர்களிடம் வந்து ஒரு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, அந்த சொந்தமா இவங்க கிரியேட் பண்றதுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டு இசைகளை அப்படியே அங்கங்க தேடுறாங்க. தேடி வந்து இவர்களுக்கு பிடித்தமான ஒரு பீட் கிடச்சிச்சுன்னா அதை எடுத்து வச்சு காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனை போட்டு ஃபில்லப் பண்ணி அது எங்கிருந்து எடுத்தோங்கிற சாயல் தெரியாமல் இசையமைக்கிற போக்கு பல வருடங்களாகவே இருக்குது. இன்றைக்கி நாம் தலையில் வச்சு கொண்டாடுகிற பல இசையமைப்பாளர்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து நமக்கெல்லாம் தெரியாமல் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வேறொரு நாட்டில் ஒரு ஆல்பம் வருது அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இணைய உலகம் வந்து பெரிய அளவில் வளர்ந்ததால் உலகம் முழுக்க உள்ள இசையை வந்து நம்ம வீட்டில் உட்காந்தே கேட்க முடியும், பார்க்க முடியுங்கிற ஒரு சூழல் வந்ததால் இந்த இசை எந்த மொழியில் இருக்குது, எந்த படத்திலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ கூலியனுடைய ஆடியோ லான்ச் கூட ஆகஸ்ட் 2 நேரு ஸ்டேடியம் நடக்குது. ஒரு இன்டர்வியூல கூட லோகேஷ் சொல்லியிருக்காரு, நான் ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதுக்காகவே ரஜினி அவர்கள் தயாராகவே இருக்கிற மாதிரி இல்லை, ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி வந்து நிறைய பேசுவார்ல. ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நான் ஆடியோ லான்ச்சில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று அதையும் கூட அவர் வந்து ஒரு நகைச்சுவையாக தான் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு என்கிட்ட கதை சொல்ல வரும்போதே நான் கமல் ரசிகங்கிறது அவர் சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கான பதிலை வந்து நான் அங்கே சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு நகைச்சுவை தான். அதுக்கு மேலே வேற ஒன்றும் பெருசாக சீரியஸாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு சன் பிக்சர்ஸ் ரஜினி இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஆடியோ லான்ச் நடத்துறாங்கனாலே அந்த ரஜினியினுடைய ஸ்பீச்சுக்காக ஒரு கூட்டம் இருக்குது. குறிப்பாக அதில் அரசியல் தூவல் நிச்சயமாக இருக்கும். இத்தனைக்கும் ரஜினி அவர்கள் அரசியலுக்குள்ளே இல்லை அப்படின்னா கூட இந்த இடம் இந்த ஆகஸ்ட் 2 என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அரசியல் பேசுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஒரு காமெடியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி லோகேஷை கலாய்ச்சி மற்றவர்களை கலாய்த்து வேணா ஒரு பேச்சு அவர் இது இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணம், அவர் அரசியல் இருந்தே முழுமையாக நகர்ந்துட்டாரு. இன்னொன்று, இன்றைக்கு அவர் அரசியல் பேசுவதுங்கிறது தேவையற்றது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறதே சன் பிக்சர்ஸ் படம், ஆண்டுகிட்டு இருக்கிறது திமுக. இப்போ திமுகவுக்கு எதிராகவும் பேச முடியாது, ஆதரவாகவும் பேச முடியாது. அதனால அரசியலுங்கிறது அவசியமற்றது அப்படின்னு நினச்சா அவர் வெவ்வேறு சப்ஜெக்டை தான் பேசுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்கிறது வந்து ஆடியோ லான்ச் கிடையாது. முதல்ல அப்படி தான் பிளான் பண்ணாங்க. ஏன்னா படத்திலேயே 3 பாடல்கள் தான், 3 பாடல்களும் ஒவ்வொரு சிங்கிளாக ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால ஆடியோ லான்ச்சாக அது இருக்காது. அது ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக தான் நடக்க போகுது. அதில் வந்து இந்த ட்ரெய்லரையும் அவங்க வெளியிட போகிறாங்க. சார், ஆனால் இந்த படம் 1000 கோடி அடிக்குமா? ஏன்னா எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, அந்த ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இன்னொன்று, ஒரு தமிழ் சினிமா 1000 கோடி வசூல் பண்ணுகிற நிலைமைக்கு வந்துருச்சாங்கிற கேள்வி வந்து முதல்ல நம்ம கேட்கணும். ஏன்னா ரஜினிகாந்த் நடிக்கிறதாலேயே அது 1000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்லாம் நம்ம சொல்லவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. அதே நேரம் இந்த படம் அதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு படம் அப்படிங்கிறத வேணால் நம்ம சொல்லலாம். என்ன காரணம்னா, லோகேஷ் கனகராஜ் சத்யராஜ் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன், ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் நடந்திருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்கும்போது அதை அப்படியே ரிட்டர்னாக வரணும். அப்புறம் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்ததால் இதை ஒரு பெரிய அளவில் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது 1000 கோடியை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அமீர் கான் போன்ற பல மொழிகளில் முன்னணியில் இருக்கிற நடிகர்கள்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. அப்போ அது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒர்க் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணும். பட் அதே நேரம் நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொன்ன மாதிரி அதே நாளில் இந்த வார் 2 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து கூலிக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா பல ஊர்களில் போதிய தியேட்டர்கள் கிடைப்பதில் வந்து ஒரு சிக்கல் இருக்கும். முக்கியமாக ஆந்திரா, வட இந்தியா, ஓவர்சீஸில் வந்து அந்த வார் 2 வந்து ஒரு பெரிய அளவில் அந்த தியேட்டர்களை வந்து பங்கிட்டுக்கும். அதே நேரம் படம் ரிலீஸ் ஆகி அந்த முதல் காட்சி வந்த பிறகு இந்த படத்தை விட அந்த படம் சுமாராக தான் இருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அது அப்படியே கூலிக்கு வந்து சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆமீர் கானை உள்ளே கொண்டு வந்தது கூட ஒரு சமயம் இந்த வார் 2 இந்த கணக்கெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு நிலைகள் இருக்கா? இல்லை, வார் 2 பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலீஸ் டேட்டை இது பண்ணிட்டாங்க. பட் இதுவும் அதுவும் பேரலாக நடந்த ஒரு விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா,
ஏதோ ஒரு வகையில் அமீர் கானும் லோகேஷும் மீட் பண்ணுறாங்க. அது அமீர் கானுடைய அடுத்த படத்தை இவர் இயக்குகிற ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்தது. ஸோ அதன் தொடர்ச்சியான சந்திப்புகளில் அடடா அமீர் கான் நம்மளோட க்ளோஸாக இருக்காரு, அவர் அந்த படத்துக்குள்ள கொண்டு வரலான்னு இவர் நினச்சிருக்கலாம். அப்படி தான் அவர் உள்ளே வந்திருப்பாரு தவிர வார் 2க்கு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் கொண்டு வந்ததா எனக்கு தோணலை.